இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோயினான யமுனாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யமுனாவோட உண்மையான பெயர் ஆதிரை சவுந்தரராஜன். ரீசெண்டாக மகாநதி சீரியல் ப்ரோமோவை ஓப்பன் பண்ணாலே நம்ம யமுனா நிவின் தான் பார்க்க முடியும். பிகாஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற எபிசோடு தான் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியலாக மகாநதியா டிஆர்பியில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு விஜய் டிவிக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு சீரியல் தான். இந்த ஆதிரை சவுந்தரராஜனோட அப்பா பெயர் வந்து சவுந்தரராஜன், இவங்க அம்மா பெயர் வந்து சாந்தி. இவங்க திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. 1998 ஜூலை 11 தான் பிறந்திருக்கிறாங்க. படித்தது எல்லாமே திருப்பூர் தான். ஸ்கூலு காலேஜ் வந்து எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிகிரி வந்து பிபிஎம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அது பண்ணியிருக்காங்க. அது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பிஜி லெவலில் பண்ணி ஏதாவது ஐடி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக யூஜி டிகிரி முடித்தோன்னே எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வேலை தேடலாம் அப்படின்ட்டு நிறைய தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டில் ஹச்ஆர் போஸ்ட் வரைக்கும் கிடைக்கிது. அதை ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தடுமாற்றம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்குமா. தமிழில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க ஆசைப்படுவாங்களாம். ஆனால் இப்போ நீங்கள் யமுனாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா யாருக்குமே நம்ப முடியாது அவங்க அந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்று உள்ளவங்களா அப்படின்னு. டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் ஆயிட்டாங்க அவங்க இப்போது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கிலீஷ் பேசணும். ஒரு சின்ன சின்ன வேர்டுக்கு கூட அவங்கள்ட்ட யாராவது வந்து இங்கிலீஷில் பேசினா டக்குன்னு வந்து நெட்டோ இது பண்ணி க்ரோமில் தான் அதுக்கான அர்த்தமே வந்து அவங்க பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷில் ரொம்பவே ஸ்லோவாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது செட் ஆகுமா இல்லை வேணாம் நம்ம வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறையா குழப்பங்கள். வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க. ஆனால் அவங்களே அவங்க தைரியப்படுத்திக்கிட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா வந்து முடியவே முடியாது, நீ வந்து என்ன சினி ஃபீல்டுக்கு போகணுன்ற அது ஒரு ஃபீல்டு கிடையாது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு அதுக்கான வேலையும் கிடச்சிருக்கு, நீ அதில் உன்னைய வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கோ, இங்கிலீஷ் கற்றுக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கிளாஸுக்கெலாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே வரல. சினிமா சைடு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே வந்து எப்படியாவது நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லைம்மா நான் எப்படியாவது நான் அதில் போயிட்டு நான் உள்ளே நுழைஞ்சிருவேன், எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ண மாட்டீங்க, நீங்களும் அப்பாவும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து சாதிச்சு காட்டுவேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ரொம்ப செல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்கள விட்டு கொடுக்கவும் மனசில். இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க, சரி ஓகே நீ போய் ட்ரை பண்ணி தான் பாருன்னு அக்கா ஓகே சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் நிறையா யோசித்து பார்த்துட்டு சரி நீ பண்ணானா இதில் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இல்லை என்னோட முடிவு தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பூரை விட்டே வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் கூட போல் டைரெக்டாக சென்னைக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து சீரு படத்தில் ஜீவாவோட சீரு படத்துக்கு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஆடிஷனில் எல்லாமே ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து இல்லைம்மா இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து நாங்கள் சான்ஸ் கொடுக்க முடியாது இந்த டைமு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் கடைசி நேரத்தில் வந்து இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் காஞ்சனா 3 படத்துலையுமே சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2-3 சீன்ஸ் எடுத்ததுக்கப்புறமே இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. என்னடா பண்ணுறது, நம்ம திரும்ப ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு நினச்சி ஊருக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா கிட்டே இருந்து அவங்களுக்கு வந்து அசிங்கம் தான் ஏற்படுது. நான் தான் சொன்னேன்ல இதில் போகாத, இது உனக்கு கஷ்டத்தை தான் தரும், நீ உனக்கான படிப்பு என்னவோ அதில் போ அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி விடு பார்த்துக்கலாம், உனக்கான வாய்ப்பு வந்து உன்னை தேடி வரும், உனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ திரும்ப சென்னைக்கு அவரே அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் வந்து விஜயோட பிகில் மூவியில் வந்து 2019 இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. பிகிலில் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் 7 பேர் இருப்பாங்க. அதில் மின்னொளி கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. விஜய் வந்து அந்த டைமில் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சிஸ்டர் மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டு எப்போவுமே வந்து இவங்க ரகலை பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பர்த்டே விஷ் எல்லாமே அவர் இது பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க, காதல் ஆர்டர் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஆல்பம் சாங்கு ஒசாரா காதல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், சின்ன பிள்ளை மாதிரி பப்ஜி கேம் வந்து விளாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கேம் அவங்களுக்கு பிடிக்குமா. ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஷேர் பண்ணிக்கிறத விட நான் கேம்ஸ் தான் நிறையா விளாடுவேன். சின்ன பசங்க விளாடுற கேம்ஸ் எல்லாமே ஃபோனில் ஏற்றி வச்சுட்டு எப்போவுமே அதை என்னோடய ஃப்ரீ டைம் அப்படின்னாலே நான் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் சமந்தாவோட ஃபிட்னஸ் பற்றி பார்ப்பேன். அவங்க எப்படி இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காங்க, நயன்தாரா மேம் ஒரு சீனும் எப்படி நடிக்கிறாங்க இப்படின்லாம் பார்ப்பேன். ஏன்னா ஃப்யூச்சரில் எனக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது பெருசாக நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பிகில்லே வந்து எனக்கு அதுவே மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த டைமில் எனக்கு நிறைய முடியாமலாம் ஆச்சு. ஆனால் அந்த டைம்லையும் எனக்கு என்னென்னா, இது விஜய் சார் படம், யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸு. நம்மளுக்கு ஒரு விதமான லீட் ரோல் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசித்தேன். விஜய் சார் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பார் அப்படின்ட்டுலாம் ஃபஸ்ட்டு பயந்தேன். இவ்வளோ பெரிய ஆக்டரோட நம்ம எப்படி நடிக்கிறது. ஏன்னா என் கூட நடிக்கிற மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து நடித்தவங்க, நான் தான் புதுசு. அதனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடிக்க அது வந்து அவங்களுக்கு பழகிருச்சான். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணவும் ஜீவாவோட இன்னொரு படம் வரலாறு முக்கியம் அப்படிங்கிற படத்தில் ஜீவாக்கு தங்கச்சியாக நடிக்கிற வாய்ப்பே வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த படத்தையும் வெற்றிகரமாக நடித்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் இருந்து மகாநதி சீரியலில் வந்து இந்த மாதிரி தங்கச்சி ரோல் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஓகே, விஜய் டிவினா நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ட்டு இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. டைரக்டர் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இந்த மாதிரி உனக்கு ரோல் வந்து கம்மி தாம்மா, ஆனால் கொடுக்குற ரோல் உனக்கு முக்கியமானதை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போது அவங்களுக்கான சீன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிவின் வந்து இவங்க கழுத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரா அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ப்ரோமோலையும் இதே தான் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது போக போக எபிசோடில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.